நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கூட ஜீசஸ் லவ் ஸ்கூல் மூலமாக ஜாஷுவா டிவியிலே மகிமையின் நேரத்தை காணச் செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருகிற தேவன் அவர் பட்ட உபத்திரங்களோடு கூட நாமும் சில உபத்திரவங்களை வாழ்க்கையில் அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த வேளையிலும் கூட உபத்திரவத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு. மனிதனாக பிறந்த நம் ஒவ்வொருவருக்கும் உபத்திரம் இல்லாத வாழ்க்கை கிடையாது. உபத்திரம் இல்லாமல் வாழ்ந்தால் அவன் கிறிஸ்தவனே கிடையாது. உபத்திரவத்தின் மத்தியிலே சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் தருகிற தேவன் அவர் அனுபவித்த பாடுகளின் மத்தியிலே நமக்கு ஒரு மெய்யான வாழ்க்கையை தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பவுல் அப்போஸ்தலன் இப்படி சொல்கிறான், எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எங்களுக்கு வருகின்ற சகல உபத்திரவங்களிலும் உலக பிரகாரமான உபத்திரவங்கள் பரவதத்திலே வரும். சாத்தான் ஒரு வரம் நமக்கு கொடுக்கிற உபத்திரவங்களிலே ஆண்டவர் நமக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். அவர் இல்லை என்றால் நம்முடைய உபத்திரவங்களிலே நாம் நிச்சயமாக அமிழ்ந்து போவோம். ஆனாலும் கூட உபத்திரவத்தின் காலத்திலே நாம் எப்படி ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட வேண்டும் என்பதற்காக நான் ஒரு சில குறிப்புகளை 3 விதமாக உங்களிடத்திலே உங்களிடத்திலே சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, உபத்திரவத்தின் மத்தியிலே தேவனை நாம் துதிக்க வேண்டும். உபத்திரம் வரும்போது சோர்ந்து போகக்கூடாது. நாம் யோபுவை பார்த்தோமானால் யோபுவை போல வாழ்க்கையில் உபத்திரப்பட்டவன் யாருமே கிடையாது. இழப்பிலும் அவமானத்திலும் கூட யோபு முறுமுறுத்ததாக வேதாகமத்திலே காணப்படவில்லை. யோபு சந்தோஷமாக அவனுடைய உபத்திரவத்தை அனுபவிக்கிறான். வாயினால் துதிக்கிறான். வாயினால் வார்த்தையினால் எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை என்று வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களை நாம் பார்த்தோமானால் பவுல் அப்போஸ்தலன் மரணமானாலும் ஜீவனானாலும் தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்வானாலும் வருங்காரியங்களும் உயர்வானாலும் தாழ்வானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எந்த விதமான உபத்திரமும் நம்மை பிரித்து விடாது. யோபு அவனுடைய வாயின் வார்த்தைகளினாலே அவன் பாவம் செய்யவில்லை என்பதை ஆண்டவர் அவனைப் போல ஒரு சன்மார்க்கமான மனுஷனை பார்க்க முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது. நாம் வாயின் வார்த்தைகளால் தேவனை எவ்வளவு துதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் தரக்கூடியவராயிருக்கிறார். இல்லை, நான் ஒரு சம்பவத்தை அந்த துதி மலர்களை பார்த்தேன். துதி சங்கர் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இப்பொழுது இருக்கிறார். அவர் எழுதியிருந்த ஒரு பகுதியிலே ஒரு குடும்பத்தினர் வந்து தன்னுடைய மகளுடைய திருமணத்திற்காக அவரிடத்தில் ஜெபிக்க வந்தார்கள். அவர் ஜெபித்து விட்டு, ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாப்பிளை வாய்க்க செய்திருக்கிறார், திருமணத்தை நடத்துங்கள் என்று சொல்லி அவர்களும் சந்தோஷமாக போய்விட்டார்கள். ஆனால் அந்த திருமணம் நடைபெறவில்லை. துக்கத்தோடு கூட துதி சங்கரை வந்து பார்க்கிறார்கள். பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் நிச்சயமாக ஏதோ ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருமணம் நின்று போயிருக்கிறது. நீங்கள் அதனாலே வருத்தப்படாதீர்கள். நான் எல்லா காரியத்தையும் செய்துவிட்டேன். பல உபத்திரங்கள் பல கஷ்டத்தின் மத்தியிலே என்னுடைய மகள் திருமணத்தை ஏற்பாடு செய்தேன். ஆனால் இந்த வேளையிலே இப்படி நின்று விட்டதே என்று நீங்கள் அங்கலாய்க்காதீர்கள். ஆண்டவர் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்காக இதை செய்திருப்பார் என்று சொல்லி முழங்கால் படிவிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாப்பிளை பற்றி விசாரியுங்கள்,
நிச்சயமாக தெரியும் என்று சொல்லும்போது, ஏற்கனவே அவர் வேறொரு பொண்ணோடு திருமணம் முடிந்தவன் என்பதை கேள்விப்பட்டு நிச்சயமாக ஆண்டவர் உபத்திரவத்தை தந்தாலும் கூட ஒரு உற்சாகமான மகிழ்ச்சியை தந்தார் என்று சாட்சி சொன்னதாக அவருடைய மனதிலே சாட்சி வெளியிட்டிருந்தார். இதிலே எல்லாவற்றிலும் சோஸ்திரம் செலுத்த வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:18 பார்த்தோமானால், எல்லா காரியங்களிலும் நம்முடைய வருத்தமானாலும் கஷ்டமானாலும் கவலையானாலும் ஆண்டவருக்கு துதி செலுத்துவதை மட்டுமே நான் மறந்து போகக்கூடாது. உபத்திரவத்தின் மத்தியிலே தேவனை துதித்தால் தேவன் நிச்சயமாகவே நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நாம் தானியேலுடைய காரியத்தை பார்த்தோமென்றால், தானியேல் ஆரம்பத்திலே தான் முன்பு செய்து வந்தபடியே 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோஸ்திரம் செலுத்தினான் என்று பார்க்கிறார். சோஸ்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு நம்முடைய துதி சோஸ்திரங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கஷ்டமானாலும் கவலையானாலும் நாம் உபத்திரவத்தின் மத்தியில் தேவனை துதித்தால் தேவன் நிச்சயமாகவே ஒரு பெரிய வல்லமையான காரியத்தை நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட 1983ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி என்று நினைக்கிறேன், வியாழக்கிழமை, ஜீசஸ் லவ்ஸ் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி என்று ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு கூட எங்களுடைய ரெட்டியார்பட்டி கிராமத்திலே எங்கள் வால் போஸ்டரை நாங்கள் ஒட்டியிருந்தோம். நான் ஏற்கனவே வீடுகளில் போய் கேன்வாஸ் பண்ணி பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி எல்லாவற்றையும் செய்து நோட்டீஸ் ஒட்டியிருந்தேன். ஆனால் அதே மாதம் 13ஆம் தேதி எங்கள் ஊரிலே நாங்கள் ஒட்டியிருந்த போஸ்டர் பக்கத்திலே 16ஆம் தேதி திங்கட்கிழமை 15ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் வேறொரு மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி ஆரம்பிக்கப் போவதாக ஒட்டியிருந்தார்கள். எனக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய வேதனை, ஒரு ஷாக். என்னடா ஆண்டவரே, நான் உம்முடைய பேரில் ஜீசஸ் லவ்ஸ் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளின்னு சொல்லி நான் ஒட்டியிருக்கிறேன், நான் கேன்வாஸ் பண்ணியிருக்கிறேன், பேரண்ட்ஸை பார்த்துருக்கிறேன், ஆனால் அது பக்கத்தில் இப்படி ஒட்டியிருக்கிறானேன்னு சொல்லி மனவேதனையோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தேன். ஆண்டவருக்கு துதி தான் செலுத்தினேன். ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாத தெய்வம், ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வமுக்கு கொடான கூட சோத்திரம் என்று துதி செலுத்தினேன். ஆனால் பாருங்கள், என்றைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அதுக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமையும் அவன் ஊரை விட்டு வெளியில் ஓடி போயிட்டான். ஆனால் அவனால் பள்ளிக்கூடத்தை நடத்த முடியலை, ஆரம்பிக்க முடியலை. இருந்தாலும் கூட இந்த பொறாமையின் ஆவி நமக்கு உபத்திரவங்களை கொண்டு வருகிறது. பொல்லாத சாத்தான் சத்துரு நமக்கு உபத்திரவை கொடுத்திருக்கிறது. ஆனாலும் கூட ஆண்டவர் மகிமையாக இந்த பள்ளியை நிர்வகித்து நடத்தி வருகிறார் என்று தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவருக்கு கொடான கூடி துதி சோஸ்திரங்களை செலுத்தும்படியாக எங்கள் உபத்திரவத்திலே ஆரம்ப காலத்திலே இருந்த அந்த சூழ்நிலையிலும் தேவன் வல்லமையாக எங்களுக்கு கூட இருந்து எங்களை வழி நடத்தினார். அதனாலே நாம் கண்டிப்பாக நம்முடைய உபத்திரவங்கள் மத்தியிலே ஆண்டவருக்கு துதி செலுத்துவதிலே நாம் கொஞ்சம் கூட பின்வாங்காமல் ஆண்டவருக்கு துதி சோஸ்திரங்களை செலுத்தினோமானால் நிச்சயமாகவே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கவலைகளோ கஷ்டங்களோ வருத்தங்களோ பாடுகளோ அவமானங்களோ நிந்தைகளோ எது வந்தாலும் கூட அந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த அவமானத்தை கொடுத்து, ஏன் எனக்கு இந்த நிந்தை, ஏன் எனக்கு இந்த உபத்திரவம் என்று சொல்லாமல் யோபு எப்படி கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம் என்று சொன்னான். அதே போல நாமும் கூட தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக அந்த கவலைகளிலும் கண்ணீரிலும் உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் சோஸ்திரம் செலுத்தினோமானால் நிச்சயமாகவே நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் நினைப்பதற்கு மேலாக ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனாலே கண்டிப்பாக உபத்திரவங்கள் பாடுகள் வரும் பொழுது ஆண்டவரிடத்தில் நாம் துதி சோஸ்திரங்களை கண்டிப்பாக ஏறெடுக்க வேண்டும். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் உபத்திரவத்தின் மத்தியிலே துதி செலுத்துவது ஒரு நல்லது என்பதை நான் முதலாவதாக உங்களுக்கு சொல்கிறேன். இரண்டாவதாக, உபத்திரவத்தின் மத்தியிலே நம்மிடத்திலே விசுவாசம் வேண்டும். விசுவாசம் இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை. ஆண்டவர் பேரிலே நாம் எவ்வளவுக்கு எவ்வளோ விசுவாசத்தோடு கூட இருக்கிறானோ அந்த விசுவாசத்தின் பலனை உபத்திரவின் காலத்திலே நாம் இருக்கக்கூடிய நம்பிக்கை, ஆண்டவர் பேரில் வச்சிருக்கிற பற்று, விசுவாசத்திலே தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் பார்த்தோமானால் யோபுவினுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது விசுவாசத்திலே அவன் எப்படி இருந்தான் என்பதை நாம் அழகாக பார்க்கலாம். யோபு 13:15 அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையே இருப்பேன். நாம் அப்படி சொல்ல முடியுமா? சொல்லுகிறவராக இருக்கிறோமா? யோபு சொல்லுகிறான், அவ்வளோ பாடுகளின் மத்தியிலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் கூட நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், விசுவாசமாயிருக்கிறேன் என்று சொல்கிறான்.
யோபுவின் விசுவாசம் அவனை எந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையிலே அவன் பின்னாலே வாழ்க்கையிலே ஒரு பெரிய மகத்தான இரட்டிப்பான நன்மைகளை பெற்றான் என்று நாம் பார்க்கிறோம். யோபு 19:25 அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் பூமியின் மேல் கடைசி நாளில் நிற்பார். அது மட்டுமல்ல, தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர் என்று சொல்கிறார். என கிரகிக்க கூடாத அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறவர் தேவன் என்று யோபு சொல்லுகிறான். நாம் எண்ணி பார்க்க முடியாத அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறார். உபத்திரவத்தின் மத்தியிலே நாம் நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்தோமானால் தேவன் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்ம வேதாகமத்திலே தானியேலை பார்க்கிறோம். தரியு ராஜா ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறான். அவனை தவிர வேற எந்த ஆண்டவரையும் யாரையும் வணங்கக்கூடாது என்று அவன் தன்னுடைய மோதிரத்தினாலே கையெழுத்திட்டு கொடுக்கிறான். அவனுடைய முத்திரை பதிக்கப்பட்ட அந்த சாட்சிகள் பிரதானிகள் அதிபர்கள் எல்லாரிடத்திலும் இருக்கும்போது கூட யோபு நம்ம தானியேல் வந்து 3 வேளையும் அவன் செய்கிற அந்த ஜெபத்தை விடவில்லை. தேவனிடத்தில் விசுவாசமாயிருந்தான். நாம் அதை பார்க்குறோம். தானியேல் 6:23 தானியேலை கெபியிலிருந்து வெளியில் தூக்குறாங்க. சிங்கத்தின் கெபியில் உள்ள போது தானியேல் எந்த கவலையும் படலை. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் நடத்துவார் என்று அந்த கெபியிலை அவனை தூக்கி போது அவன் ஆண்டவர் பெயரில் விசுவாசமாக இருந்ததினாலே கெபியிலிருந்து அவனை வெளியே எடுக்கும்போது அவன் எந்த ஒரு சேதத்தையும் அவன் உடம்பிலே காணவில்லை என்று பார்க்கிறான். ஆனாலும் கூட யாரெல்லாம் அவனை கெபியிலே தூக்கி போட வேண்டும் என்று சொன்னார்களோ அவர்களை தூக்கி போடும்போது அவர்கள் கீழே அந்த கெபியின் அடி மட்டத்திற்கு கூட போகவில்லை. சிங்கங்கள் அவரை பீறி போட்டது என்று பார்க்கிறோம். தரியு ராஜா கூட நீ விசுவாசிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவன் சாட்சியின் வாழ்க்கையை வாழ்ந்தான். உபத்திரவத்தின் மத்தியிலே விசுவாசம் எவ்வளவு பெரிதான காரியங்களை செய்கிறது என்பதை நாம் பார்ப்போம். நமக்கும் கூட நம்முடைய உபத்திரவத்திலே, நம்முடைய சோதனைகளிலே, நம்முடைய வேதனைகளிலே நாம் விசுவாசமாக இருக்கிறோமா? ஆண்டவர் பேரிலே பற்றுதலாக இருக்கிறோமா? ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த சோதனை என்று நம் வாயின் வார்த்தைகளால் ஒரு நாள் சொல்லக்கூடாது. எதையுமே சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம் பூமியிலே வாழ்கிற காலங்களிலே ஒவ்வொரு நாளும் நமக்கு வருகிற உபத்திரவங்களிலும் வேதனைகளிலும் பாடுகளிலும் ஆண்டவர் பேரில் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே என்று ஒரு பக்தர் பாடுகிறான். கர்த்தர் மேலில் நம்முடைய தேவன் பேரிலே நாம் பாரத்தை வைத்தவர்களாக விசுவாசத்தோடு கூட அவர் என்னை இதுவரை நடத்தினவர் இன்னமும் நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு கூட இருந்தான். தேவன் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏன்னா உபத்திரவத்தின் மத்தியிலே நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க நம்முடைய விசுவாசம் கஷ்டங்களின் மத்தியிலே ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஏன்னா சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே சுகித்திருக்கும் போது நாம் வைத்திருக்கிற விசுவாசமோ பெரியதல்ல. ஆனால் கஷ்டத்தின் மத்தியிலே நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு செய்வார், நிச்சயமாக ஆண்டவர் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை தருவார் என்று அவர் பேரில் பற்றுதலாக அவர் பேரில் நாம் விசுவாசமாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனியும் நடத்துவார் என்ற நம்பிக்கை நம்ம ஒவ்வொரு இடத்திலையும் காணப்பட வேண்டும். அநேக காரியங்களை சாட்சியாக எங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது சொல்லலாம். ஏனென்று கேட்டால் தேவன் பேரிலே விசுவாசமாக இருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக நமக்கு பெரிய அற்புத அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். 2010ஆம் ஆண்டிலே எங்கள் வீட்டிலே ஒரு திருடு போனது. பணம் நகை அவ்வளவும் களவு போய்விட்டது. ஆனாலும் கூட நாங்கள் உலக பிரகாரமான மனுஷர்களை நோக்காமல் ஆண்டவர் பாதத்திலே நான், எனது மனைவி, எனது மகன், எனது மகள் 4 பேரும் கையை பிடித்து விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே நீர் காரியங்களை செய்ய வல்லவர், எங்களுடைய நகைகளை மீட்டுத்தர நீர் பெரியவர், விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட அவர் பாதத்திலே காத்திருந்தோம். அற்புதம் அதிசயங்களை செய்கிற தேவன், கிரையக்கூடாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். சம்பவம் நடந்தது சனிக்கிழமை. செவ்வாய்க்கிழமை மாலையிலே திருடர்கள் பிடிபட்டு நகைகள் பணங்கள் எல்லாமே திரும்ப கிடைத்தது. எல்லாருக்கும் மத்தியிலே ஒரு பெரிய சாட்சியாக
அவர் பேரில் வைத்திருந்த எங்களுடைய விசுவாசத்திற்கு ஒரு பெரிய வெற்றியாக ஆண்டவர் கட்டளையிட்டார். இம்மட்டுமாக வழிநடத்தி வருகிற தேவன் இனியும் வழி நடத்துவார் என்பதை நாங்கள் எங்களுடைய கண்களிலே பார்த்தோம். ஏன்னா விசுவாசம் என்பது ஒரு நாம் ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை உயர்த்தும் என்பதிலே கடுகளவும் கூட சந்தேகமில்லை. உங்கள் பள்ளியிலே ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர் வேலைக்காக கேட்டு வந்தார். அப்பொழுது அவர் பல இடங்களிலே வேலை பார்த்து 6 வருடமாக ஒரு பள்ளியிலே வேலை பார்த்தேன், எனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்கள், நீங்கள் அவ்வளோ சம்பளம் கொடுத்தா தான் நான் பார்க்க முடியும்னு சொன்னார். நாங்கள் அது அப்படி தர முடியாது, ஆண்டவர் நடத்துகிறார், எங்களால் குறைந்த சம்பளம் தான் தர முடியும் அப்படி சொல்லும்போது என்னுடைய மனைவி சொல்லுவா, உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா பணம் வேணுமா என்று சொல்லி கேட்டான். ஆனால் அந்த மனிதனுக்கு ஆசீர்வாதம் என்றால் என்னவென்று புரியவில்லை. அப்பொழுதும் கூட நாங்கள் சொல்லுவோம், தேவன் பேரில் வச்சிருக்க விசுவாசத்தில் ஆண்டவர் இந்த பள்ளியை நடத்தி வருகிறார், ஆண்டவர் உங்களுக்கு இந்த பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னோம். அவர் இடையிலே வந்ததனால் இந்த 1 வருடத்தை முடித்து விட்டு நான் அடுத்த வருடம் வேறு ஸ்கூலுக்கு போய்கிடுதேன், நீங்கள் கொடுக்க சம்பளத்தை கொடுங்க என்று சொல்லி வேலைக்கு ஜாயின் பண்ணேன். இந்த சம்பவம் நடந்தது ஆகஸ்ட் மாதம். ஆனால் டிசம்பர் மாதம் அந்த ஸ்கூல் லீவ் விடுறதுக்கு 2 நாளைக்கு முன்னால், கிறிஸ்மஸ் லீவ் விடுறதுக்கு 2 நாளைக்கு முன்னால் அவர் ஸ்வீட்டோடு கூட எங்களை வந்து பார்க்க வருகிறார். எங்களுக்கு வேறு பெரிய ஆச்சரியம், என்னடா அதிகாலையிலே எங்களை வந்து பார்க்க வருகிறாரே என்று சொல்லி ஆச்சரியப்படும் பொழுது அவர் சொன்ன வாசகம், ஆசீர்வாதம்னா என்ன என்பதை ஆண்டவர் எனக்கு காட்டிவிட்டார் சொன்னார். என்ன சார் என்று சொல்லி கேட்டோம். நான் 6 வருஷமாக ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்தேன், திருமணம் முடிந்து. என் மனைவி குழந்தை பாக்கியம் எனக்கு ஆண்டவர் கொடுக்கல. உங்கள் ஸ்கூலில் வந்து 4 மாதம் தான் வேலை பார்த்துருக்குறேன். ஆனால் நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா பணம் வேணுமான்னு கேட்டீங்க. அப்போ கூட அந்த ஆசீர்வாதம் நான் என்னென்னு புரியாத அளவில் பணத்தை தான் நான் யோசித்தேன். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையிலே இன்று அந்த குழந்தைக்கு 4 வயசாகிறது. இன்னும் அவர் எங்கள் பள்ளியிலே தான் வேலை பார்க்கிறார். அவர் இதுவரைக்கும் சம்பளத்தை பற்றி பேசியதே கிடையாது. நான் என்ன சொல்லுகிறேன் என்று கேட்டால், விசுவாசம், ஆண்டவர் பேரிலே நான் வைத்திருக்கிற விசுவாசம் பெரிய காரியங்களை செய்ய, அவர் காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனியும் நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்து வேண்டி கேட்டுக்கொண்டு பள்ளியை நடத்தி வருகிறோம். 3ஆவதாக உபத்திரவத்தின் மத்தியிலே நமக்கு பொறுமை வேணும். ஆனால் பொறுமையோடு கூட இருந்தால் தான் நம்ம காரியங்களை பார்க்க முடியும். உபத்திரம் வரும்போது நமக்கு பொறுமை இருக்காது, நமக்கு வேதனையின் மத்தியிலே கோபம் வரும், எரிச்சல் வரும். ஆனாலும் கூட பொறுமையை கையாள வேண்டும். நம்ம வேதாகமத்தில் பார்க்கும்போது யாக்கோபு 5:11 பவுல் அப்போஸ்தலன் அழகாக சொல்கிறார், இதோ பொறுமையாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். ஆனால் உபத்திரவின் மத்தியிலே யோபு எவ்வளோ பொறுமையாக இருந்தான் என்பதை யாக்கோபு எழுதின நிருபத்திலே பவுலடிகளார் அழகாக சொல்கிறார். யோபுவின் பொறுமை எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அவனுக்கு கொடுத்தது, எவ்வளோ பெரிய சாக்கியத்தை கொடுத்தது. காத்திருந்தான். அவனுடைய மனைவி கூட நீ ஆராதிக்கிறவனுடைய தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லும்போது கூட அவன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம் என்று சொன்னானே தவிர அவன் வாயினாலே எந்த ஒரு வார்த்தையும் ஆண்டவரை பற்றி சொல்லவில்லை. அவனுடைய பொறுமை எப்படிப்பட்டது என்பது நான் பார்க்கிறோம். நம்ம கிராமத்து புறத்திலே பொதுவாக பழமொழி சொல்வார்கள், பொறுமை கடலிலும் பெரியது, பொறுத்தார் பூமி ஆழ்வார் சொல்லுவாங்க. பொறுமை பிரச்சனைகள் மத்தியில் நம்ம பொறுமையை கையாண்டானால் என்பதை குறித்து அவர்கள் சொல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், வாழ்க்கையிலே உபத்திரம் படுகிறோம், ஜெபிக்கிறோம், ஆனாலும் கூட பொறுமை நமக்கு அவசியம். பொறுமையோடு கூட ஆண்டவருக்காக பாதத்திலே நாம் ஜெபித்தோமானால் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று பார்க்கிறோம். நாம் நம்முடைய உபத்திரவத்திலும் கூட, நம்முடைய கவலை கண்ணீர் மத்தியிலும் கூட, நம்முடைய வேதனையான காரியங்களில் கூட மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய கவலைகள் கண்ணீர்கள் ஒரு புறம் இருந்தாலும் கூட ஆண்டவர் அழகாக யோபுவின் சரித்திரத்தை வைத்து நமக்கு அநேக காரியங்களை, உபத்திரவ காலத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும், உபத்திரவத்தை நாம் எப்படி சகிக்க வேண்டும், நாம் வாயினால் கூட
எந்த ஒரு வார்த்தையை கூட ஆண்டவரை குறித்து முறுமுறுத்து பேசக்கூடாது என்பதை யோபு அழகாக சொல்லியிருக்கிறார். உபத்திரவம் என்றால் என்ன? உபத்திரவத்தின் காலத்தில் நான் எப்படி வாழ வேண்டும்? உபத்திரவத்தின் மத்தியில் தேவனை துதிக்க வேண்டும். உபத்திரவத்தின் மத்தியிலே தேவனை நாம் அளவுக்கு அதிகமாக விசுவாசிக்க வேண்டும். உபத்திரவத்தின் மத்தியிலே நாம் பொறுமையோடு கூட வாழ வேண்டும். இந்த மூன்றும் நம்மிடத்திலே காணப்படுமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்று கேட்டால் கவலைகள் கண்ணீர்கள் விழும்போது எந்த ஒரு மனிதனுக்கும் பொறுமை இருக்காது. வேதனை இருக்கும்போது, வேதனை துன்பம் நிற்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே என்று ஒரு பக்தர் பாடுகிறார். வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் வரும் பொழுது ஆண்டவர் பாதத்திலே காத்திருந்து பொறுமையாக அவரிடத்திலே கேட்டோமானால், அவர் வேறிலே நாம் நம்பிக்கையாக இருந்தோமானால் நிச்சயமாக இந்த காரியத்திலே தேவன் நமக்கு ஒரு பெரிய விடுதலை தருவார். உபத்திரவத்தின் மத்தியிலே நம்மை விடுவித்து வழிநடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் நினைக்கும் பொழுது, நான் உங்களிடத்திலே இதுவரைக்கும் பேசியபடி தேவனுடைய வார்த்தையை கூறியபடி உபத்திரவத்தின் மத்தியிலே நீங்கள் தேவனை துதியுங்கள். உபத்திரவத்தின் மத்தியிலே தேவனை அளவுக்கு அதிகமாக நம்பிக்கையோடு கூட அவர் பேரிலே பற்றுதலாய் விசுவாசமாயிருங்கள். உபத்திரவத்தின் மத்தியிலே பொறுமையை கையாளுங்கள். பொறுமையுள்ளவன் கர்த்தருக்கு பிரியமானவன். பொறுமையை ஆண்டவர் நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிறார். பொறுமையோடு கூட ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருந்தோமால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் உபத்திரவங்களிலேயும் அவர் ஆறுதல் செய்கிற தேவன். அதுதான் யோவான் ஸ்நானன் சொல்கிறான், சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆறுதல் செய்கிற ஒரு அழகான தேவன், அருமையான தேவன், மகிமையான தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம இதை குறித்து கவலைப்பட வேண்டாம். உபத்திரவத்தின் காலங்களிலே நாம் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாய் தேவன் பேரிலே நாம் விசுவாசமாயிருந்தார் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்கள் அனைவரும் பெரிதான மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை உங்களுடைய வேதனை நேரங்களிலே, துன்பத்தின் வேளைகளில் தருவார், செய்வார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கூட நீங்கள் ஆண்டவர் பாதத்திலே காத்திருக்கும் பொழுது எந்த உபத்திரவத்தின் நேரத்திலும் தேவனை துதியுங்கள். தேவன் பேரில் விசுவாசமாயிருங்கள். சோதனைகள் மத்தியிலே பொறுமையை கையாளுங்கள். தேவன் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.